கடைசியா ஆர்சிபி அணியானது கப்பை தூக்கியிருக்காங்க. கடந்த பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் விமன்ஸுக்கான ஐபிஎல் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த WPLல 5 அணிகள் மோதி இருந்தாங்க. கோலாகலமாக நடந்து முடிஞ்ச இந்த WPLின் கடைசி ஃபைனலில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் மோதினாங்க. இதில் முதலாடின டெல்லி கேபிட்டல்ஸ் அணியானது 18.3 ஓவர்களில் வெறும் 113 ரன்களை எடுத்து ஆல் அவுட் ஆனாங்க. டெல்லி அணியின் சார்பாக சஃபாலி வர்மா நின்று ஆடி 45 ரன்களை குவிச்சிருந்தாங்க. ஆர்சிபி அணியின் சார்பாக சோஃபி மோனிக்ஸ் அப்படிங்கிறவங்க 3 விக்கெட்டையும் ஸ்ரேயங்கா பட்டேல் 4 விக்கெட்டுகளையும் எடுத்து அபாரமான பந்து வீச்சு மூலியமா டெல்லி கேபிட்டல்ஸை ஆல் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு ஆடின ஆர்சிபி அணியானது ரொம்பவே பொறுமையாடினாங்க. ஸ்மிருதி மந்தனா மற்றும் எலிஸ் பெரியின் பொறுமையான ஆட்டத்தால் அந்த அணியானது 19.3 ஓவர்களின் முடிவில் 114 டெல்லி கேபிட்டல்ஸ் கொடுத்த இலக்கை எட்டி கடைசியா ஆர்சிபி அணியானது WPLின் கோப்பையை தூக்கி இருக்காங்க. அதிகபட்சமா ஆர்சிபி அணி சார்பா எலிஸ் பெரி 35 ரன்களும் ஸ்மிருதி மந்தனா 31 ரன்களும் எடுத்து ஆர்சிபியின் வெற்றிக்கு வழிவகுத்தாங்க. இதன் மூலம் WPLின் கோப்பையை ஆர்சிபி அணியானது தட்டிட்டு போயிருக்காங்க. இதை பார்த்து ஆர்சிபி அணி ரசிகர்கள் எல்லாருமே குதூகலிப்புல இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஆர்சிபி ஆண்கள் அணியின் கேப்டனான விராட் கோலி இவங்களை எல்லாம் பாராட்டும் விதமா ஆர்சிபி பெண்கள் அணியிடம் வீடியோ காலில் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் சூப்பர் உமன்ஸ் அப்படின்னு சொல்லி போஸ்ட்டும் போட்டிருக்காரு. விராட் கோலி மட்டுமல்ல, கிளென் மேக்ஸ்வெல், ஃபாஃப் டு பிளிசஸ், கிறிஸ் கெயில்னு சொல்லிட்டு முன்னாள் ஆர்சிபி வீரர்கள் இருந்து இந்நாள் ஆர்சிபி வீரர்கள் வரைக்கும் உலகம் முழுக்க எல்லாருமே ஆர்சிபி பெண்கள் அணியை பாராட்டிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ரசிகர்கள் ஆர்சிபி ஆண்கள் அணியால் முடியாததையும் ஆர்சிபி பெண்கள் அணியினர் முடிச்சு காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி பெண்கள் அணியை பாராட்டிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக வெற்றியின் பிறகு ஆர்சிபியின் கேப்டனான ஸ்மிருதி மந்தனா பேசும்போது இனி ஈசாலா கப் நம்தே கிடையாது, இனி ஈசாலா கப் நம்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தக்கான ரிப்ளையை கொடுத்துட்டும் போயிருக்காங்க. சரி, ஓகே மக்களே, ஆர்சிபி பெண்கள் அணி கப்பு ஜெயிச்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.